தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பர்சனல் விஷயத்த டெல்லியில முகாம் இல்லைங்க. எங்க கவனம் தான். நாங்க இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் இருக்கிறோமுங்க. ஏன்னா எங்களுக்கு உலகளாவிய பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமுங்க. எங்களுக்கு இதனால அதான் எங்க யாரையும் பார்க்கலீங்க. அவர் யாரையும் பார்க்கல. இல்ல அவருக்கு செய்தி தான் வருது. நீங்க இன்னும் ஜாஸ்தி போடலாம். அவருக்கு பாருக்கு டெல்லியில டிரான்ஸ்பர் ஆகிறனோடு டிரான்சிட்ல நட்டாவை பார்த்தாரு, இந்தாண்ட இவரை பார்த்தாரு, அங்க வந்து பாத்ரூமுக்கு போகும்போது அவர் பார்த்தாரு. நீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையை சந்திக்க தயாராக இல்லை. வேற என்ன வேணும்? இட்ஸ் நாட் ஆத்தென்டிகேட்டட் சொல்றேன். இட்ஸ் நாட் அமித்ஷா, இட்ஸ் அமித்ஷா வேர்ட். வாங்க. செங்கோட்டையை மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்கிற அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு எதிராக எந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோர் யாரையும் பாரதிய ஜனதா கட்சி இனி சந்திக்காது. தேர்தல் வரை நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இஎம்ஐ வேண்டாம்னு நினைக்கிற கட்சிகள் வந்து சேரட்டும், நாடுதான் முக்கியம் நினைக்கிறவங்க வந்து சேரட்டும், சேவை தான் முக்கியங்கிறது வந்து சேரட்டும். நான் கூட இருவார சேவை ஆரம்பிச்சிருக்கோம். 17ஆம் தேதியிலிருந்து 2 அக்டோபர் 2 வரைக்கும் காலம் பூரா சேவை செய்கிற எங்களுடைய இயக்கத்துக்கு அடித்தளத்தை அமைச்சிருக்கிற இயக்கம் ராஷ்டிரிய சேவா சங்கம் தான். அது 365 நாளும் சேவை செய்யற சங்கம் தான். அதுக்கு வேற மாதிரி எல்லாம் முத்திரை குத்துவாங்க, அது வேற விவகாரம். ஆனா RSS நோக்கம் அதுதான். நாங்க அதை தான் இப்ப 2 வாரத்துக்கு பண்றோம். நம்ம இப்ப வரக்கூடிய செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடத்த போறோம். நீங்களும் தான் பார்க்க போறீங்க. மருத்துவமாக நடத்த போறோம், ரத்ததான முகாம் நடத்த போறோம், ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகள் செய்ய போறோம், செய்ய போறோம். எங்களால் என்றது